நண்பனே, ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி ஆழமாக யோசித்துப் பார். இன்று நீ யாராக இருக்கிறாயோ, உனது குணம் எப்படி மாறியிருக்கிறதோ, அதற்கு பின்னால் எத்தனை முகங்கள் மறைந்திருக்கின்றன என்று உனக்கு தெரியுமா? உனது வெற்றியின் சிரிப்பில், உனது தோல்வியின் கசப்பான கண்ணீரில், நீ கடந்து வந்த ஒவ்வொரு வீதியிலும் யாரோ ஒரு முகம் உனக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது. இந்த உலகத்தில் நீ யாரையுமே தற்செயலாக சந்திப்பதில்லை. உனது கைபேசியில் வரும் ஒரு தேவையற்ற அழைப்பு முதல், உனது வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த ஒரு சந்திப்பு வரை, அனைத்தும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச திட்டத்தின் ஒரு சிறு புள்ளி மட்டுமே. நாம் ஒருவரை சந்திக்கும் போது, ஏன் இவரை இப்போது சந்தித்தோம் என்று நாம் பொதுவாக யோசிப்பதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், உனது வளர்ச்சிக்கும் உனது ஆத்மாவின் அடுத்த கட்ட பரிணாமத்திற்கும் தேவையான சில மனிதர்களை பிரபஞ்சம் மிகச் சரியாக, மிக துல்லியமான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த மர்மமான பயணத்தில் நீ முதலாவதாக சந்திக்கும் ஒரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் விழிப்பூட்டுபவர்கள் என்று அழைக்கலாம். இவர்கள் உனது வாழ்க்கையில் ஒரு மென்மையான வசந்தகால தென்றலாக வரமாட்டார்கள். மாறாக ஒரு அமைதியான நள்ளிரவில் வீசும் கோரமான புயலைப் போல வருவார்கள். நீ உனது உண்மையான பாதையை மறந்து ஒரு போலியான சௌகரியமான வட்டத்தில் முடங்கி கிடக்கும்போது, உனது தூக்கத்தை கலைத்து உனது உண்மையான விஸ்வரூபத்தை உனக்கே நினைவூட்ட பிரபஞ்சம் இவர்களை அனுப்பும். இவர்களின் வருகை உனக்கு ஆரம்பத்தில் அதீத கோபத்தையும் அசௌகரியத்தையும் கொடுக்கும். ஏனென்றால் இவர்கள் உனது அன்றாட வாழ்வின் அந்த போலியான அமைதியை குலைப்பார்கள். நீ இன்னும் உயரத்தில் பறக்க வேண்டியவன், இங்கே சாதாரண புழுவாக முடங்கி கிடக்காதே என்று சொல்லாமல் சொல்லும் இவர்களின் ஒவ்வொரு செயலும் உன்னை தற்காலிகமாக நிலைதடுமாற வைக்கும். ஆனால் அந்த தடுமாற்றம்தான் உன்னை சரியான பாதையில் நடக்க வைக்கும் முதல் அடி என்பதை நீ பிறகுதான் உணர்வாய். இவர்கள் உன்னை மாற்ற வந்தவர்கள் அல்ல, உனக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் சக்தியை விழிப்படைய செய்ய வந்தவர்கள். நண்பனே, நாம் இந்த தேடலின் அடுத்த மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பகுதிக்கு செல்லும் முன், உன்னிடம் ஒரு தனிப்பட்ட கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உனது வாழ்க்கையிலும் இப்படி உன்னை உலுக்கி எடுத்த, உனது நிம்மதியை குலைத்த ஒரு புயல் போன்ற மனிதர் வந்திருக்கிறாரா? அவர் வந்த அந்த நொடியில் நீ உடைந்திருக்கலாம், ஆனால் அவர் சென்ற பிறகு உனது வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி, ஒரு தெளிவை நோக்கி திரும்பியிருக்கிறதா? அப்படி ஒரு அனுபவம் உனக்கு இருந்தால், தயவு செய்து மறைக்காமல் அந்த உணர்வை அல்லது அந்த தருணத்தை ஒரே ஒரு வார்த்தையில் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடு. உனது அந்த ஒரு வரி பதிவு இங்கே இருக்கும் மற்ற சோசன் ஒன்ஸ்களுக்கு நாம் தனியாக இல்லை என்ற ஒரு பெரிய உத்வேகத்தை தரும். இது போன்ற ஆழமான பிரபஞ்ச ரகசியங்களையும் வாழ்வின் மறைபொருள்களையும் நீ தொடர்ந்து தேடும் ஒரு பயனாளியாக இருந்தால், இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த மர்மமான தேடலில் எங்களோடு ஒரு அங்கமாக இணைந்து கொள். உனது ஒவ்வொரு ஈடுபாடும் இந்த உண்மையை உலகெங்கும் இருக்கும் மற்ற தேடுபவர்களிடம் கொண்டு சேர்க்க உதவும். சரி, இப்போது நாம் அந்த இரண்டாம் வகை மனிதனை பற்றி பார்ப்போம். இவர்கள்தான் உனது வாழ்க்கையின் மிக கடினமான பாடங்களை சுமந்து வருபவர்கள். இந்த விழிப்புணர்விற்கு பிறகு உனது வாழ்க்கையில் மிக கடுமையான, அதே சமயம் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியைச் சேர்ந்த மனிதர்கள் வருவார்கள். இவர்கள் உனக்கு பாடம் கற்பிக்க வந்த கடுமையான ஆசிரியர்கள். ஆனால் இவர்கள் வகுப்பறையில் கரும்பலகையில் பாடம் கற்பிக்க மாட்டார்கள். உனது வாழ்க்கை பலகையில் சொல்ல முடியாத வழியால் பாடம் கற்பிப்பார்கள். இவர்களால் நீ மிக கொடூரமாக ஏமாற்றப்படலாம். உனது புனிதமான நம்பிக்கைகள் சுக்குநூறாக சிதைக்கப்படலாம், அல்லது உனது இதயம் ரத்தமடையும் அளவிற்கு இவர்கள் காயப்படுத்தலாம். இவர்கள் உனது வாழ்க்கையில் வில்லன்களாக தோன்றலாம், உனது அமைதியை கெடுக்கும் அரக்கர்களாக தெரியலாம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால், இவர்கள் உனது ஆன்மாவிற்கு தேவையான வலிமையை தர பிரபஞ்சம் அனுப்பிய சம்பளம் வாங்காத ஆசிரியர்கள். அந்த வலியின் உச்சத்தில்தான் நீ உனது பலவீனங்களை முதன்முதலில் நேருக்கு நேராக சந்திப்பாய். யாரை நம்ப வேண்டும், எந்த இடத்தில் உனக்கான எல்லைகளை வகுக்க வேண்டும், உன்னை நீ எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற மிக உயரிய ஞானத்தை இவர்கள் உனக்கு தந்துவிட்டு செல்வார்கள். இவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களாக தெரியலாம், ஆனால் உண்மையில் உனது ஆத்மாவை பலப்படுத்த பிரபஞ்சம் பயன்படுத்திய ஒரு கூர்மையான கருவி இவர்கள். ஒரு வைரம் எப்படி அதீத அழுத்தத்திற்கு பிறகுதான் பிரகாசிக்கிறதோ, ஒரு கல் எப்படி சிற்பியின் உளி அடியை தாங்கிய பிறகுதான் சிலையாகிறதோ, அப்படி உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக செதுக்கவே இந்த பாடம் கற்பிப்பவர்கள் உன் வாழ்வில் வருகிறார்கள். இந்த உலகத்தில் வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை என்பதையும், கசப்பு இல்லாமல் இனிப்பின் அருமை தெரியாது என்பதையும் உணர வைப்பதே இவர்களின் ஒரே பணி. நீ அவர்களை வெறுத்துக் கொண்டே இருந்தால், நீ இன்னும் அதே பழைய பாடத்தில்தான் சிக்கி கிடக்கிறாய் என்று அர்த்தம். ஆனால் எப்போது உன்னை காயப்படுத்திய அந்த நபரை கடந்து, அவர் மூலமாக நான் இதை கற்றுக்கொண்டேன் என்ற தெளிவோடு அவரை உன்னால் மன்னிக்க முடிகிறதோ, அப்போது நீ அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிவிட்டாய் என்று அர்த்தம். அந்த மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உனது ஆன்மாவின் நிரந்தர விடுதலைக்காக. உன்னை செதுக்கிய அந்த சிற்பிகளை இப்போது ஒரு கணம் திரும்பிப்பார். அந்த வலியை கொடுத்தவர்களுக்கு பின்னால் இருக்கும் பிரபஞ்சத்தின் பேரன்பை உன்னால் உணர முடிகிறதா? அந்த தெளிவுதான் உன்னை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து முற்றிலும் வேறுபடுத்தி காட்டும். நண்பனே, இந்த புயல்களும் இந்த பாடங்களும் உனது வாழ்க்கையின் முடிவல்ல. இது உனது உண்மையான பயணம் தொடங்குவதற்கான ஒரு பிரம்மாண்டமான அஸ்திவாரம் மட்டுமே. விழித்திரு, உன்னை செதுக்கும் ஒவ்வொரு வலியும் ஒரு ரகசியம். வாழ்க்கை பயணம் என்பது எப்போதும் போராட்டங்களாலும் வலியினாலும் புயல்களாலும் மட்டுமே நிறைந்தது அல்ல.
சில நேரங்களில் நாம் ஒரு பெரும் ஆற்றை கடக்க முடியாமல் ஒரு கரையிலேயே தவித்து நிற்கும் போது பிரபஞ்சம் நமக்காக சில தற்காலிக பாலங்களை தி டெம்பரரி பிரிட்ஜஸ் அமைத்துக் கொடுக்கும். இவர்கள் உனது வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால பயணத்திற்காகவோ அல்லது உன்னுடன் காலம் முழுவதும் தங்குவதற்காகவோ வரமாட்டார்கள். மாறாக நீ ஒரு குறிப்பிட்ட இக்கட்டான சூழலில் சிக்கி தவிக்கும் போது அல்லது ஒரு முக்கியமான மனமாற்றத்தை கடக்க முயலும் போது உனக்கு தேவையான அந்த ஒரு சிறு உதவியை செய்ய மட்டுமே இவர்கள் தோன்றுவார்கள். ஒரு பேருந்து பயணத்தில் உனக்கு அருகாமையில் அமர்ந்து உனது கவலையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு முகம் தெரியாத அந்நியனைப் போல, அல்லது உனது தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான தருணத்தில் உனக்கு தேவையான மிகச் சரியான தகவலை சொல்லும் ஒரு தற்காலிக தோழனைப் போல இவர்கள் உன் வாழ்வில் தென்படுவார்கள். இவர்களின் பணி என்பது உன்னை அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது மட்டுமே. உனது அந்த பிரச்சனை தீர்ந்தவுடனோ அல்லது உனக்கு தேவையான அந்த தெளிவு அந்த நொடியில் கிடைத்தவுடனோ இவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் உன் வாழ்விலிருந்து மெல்ல விலகிவிடுவார்கள். இதற்காக நீ வருந்தவோ அல்லது அவர்களை தேடி மீண்டும் ஓடவோ கூடாது. ஏனென்றால் அவர்களின் பிரபஞ்ச கடமை அத்தோடு முடிந்துவிட்டது. அவர்களை உனது பயணத்தின் நிரந்தர பயணிகளாக மாற்ற முயல்வது என்பது ஓடும் ஆற்றில் ஒரு பாலத்தின் மீதே வீடு கட்ட நினைப்பதற்கு சமம். இவர்கள் உனக்கு ஒரு செய்தியை சொல்ல வந்தவர்கள். அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு அவர்களை நன்றியோடு கடந்து செல்வதே ஒரு சோசன் ஒன்கான அடையாளம். இந்த தற்காலிக பாலங்களுடன் இணைந்து மற்றொரு மர்மமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த வகை மனிதர்களும் உன் வாழ்வில் குறுக்கிடுவார்கள். இவர்களை நாம் இணைப்பாளர்கள் என்று அழைக்கலாம். இவர்களை பற்றி புரிந்து கொள்வது ஒரு கலை. ஏனென்றால் இவர்களால் உனக்கு நேரடியாக எந்த ஒரு பெரிய நன்மையும் நடக்கப் போவதில்லை என்று உனது அறிவு சொல்லும். சொல்லப்போனால் இவர்கள் உனக்கு தேவையற்றவர்களாகவோ சாதாரணமானவர்களாகவோ அல்லது உனது அந்தஸ்திற்கு தொடர்பில்லாதவர்களாகவோ கூட தோன்றலாம். ஆனால் இவர்களின் பின்னால் ஒரு மாபெரும் பிரபஞ்ச வலைப்பின்னல் ஒளிந்திருக்கும். இவர்களின் ஒரே வேலை உன்னை உனது விதியை மாற்றப்போகும் அந்த பெரிய மனிதரிடமோ அல்லது உனது லட்சியத்தை சாதிக்க உதவும் அந்த மாபெரும் வாய்ப்பிடமோ கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான். இவர்கள் ஒரு தொலைபேசி இணைப்பை போன்றவர்கள். நீ அந்த இணைப்பை மதிக்காமல் துண்டித்துவிட்டால் மறுமுனையில் காத்திருக்கும் உனது பொற்காலத்தை உன்னால் ஒருபோதும் நெருங்க முடியாது. ஒரு சிறிய சந்திப்பு, எதிர்பாராத ஒரு அறிமுகம் அல்லது ஒரு கூட்டத்தில் இவர்கள் உன்னை ஒருவருக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். அந்த ஒரு நிமிட அறிமுகம்தான் உனது அடுத்த 10 ஆண்டுகால வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். ஆனால் பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் இந்த இணைப்பாளர்களை சரியாக மதிக்காமல் அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு செல்வதுதான். பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒவ்வொரு அறிமுகமும் ஒவ்வொரு சிறு சந்திப்பும் ஒரு மாபெரும் காரணத்தோடுதான் நடக்கிறது. யாரையும் சாதாரணமாக எடை போடாதே. நீ ஒருவரை சந்திக்கும் போது இவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று உனது சுயநலத்தோடு யோசிப்பதை விட இவர் மூலமாக பிரபஞ்சம் எனக்கு என்ன புதிய கதவை திறக்கப் போகிறது என்று விழிப்புணர்வோடு யோசித்துப்பார். இந்த இணைப்பாளர்கள் பெரும்பாலும் மிகவும் அமைதியானவர்களாகவோ அல்லது கவனிக்கப்படாத மனிதர்களாகவோ இருப்பார்கள். ஒரு அலுவலகத்தின் கடைநிலை ஊழியராகவோ அல்லது ஒரு வழிப்போக்கனாகவோ கூட அவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரிந்த ஒரு நபர் உனது வாழ்நாள் கனவை நனவாக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருப்பார். நீ இவர்களை தேடிச் செல்ல வேண்டியதில்லை. நீ தயாராக இருக்கும்போது பிரபஞ்சமே இவர்களை உனது பாதையில் குறுக்கிட வைக்கும். இவர்களை சரியாக அடையாளம் கண்டு ஒரு புன்னகையோடும் மரியாதையோடும் அணுகத் தெரிந்தவனுக்கு உலகத்தின் அத்தனை பூட்டப்பட்ட கதவுகளும் தானாக திறக்கும். இவர்கள் உனது வெற்றி கோட்டைக்கான வரைபடத்தை வைத்திருப்பவர்கள் அல்ல, ஆனால் அந்த வரைபடம் யாரிடம் இருக்கிறது என்று தெரிந்தவர்கள். நண்பனே, உனது பாதையில் வரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு செய்திதான். அந்த செய்தி ஒரு பாலமாக இருக்கலாம் அல்லது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை திறக்கும் சாவியாக இருக்கலாம். நீ இப்போதே உனது கடந்த காலத்தை திரும்பிப்பார். நீ இப்போது இருக்கும் இந்த நிலைக்கு வர யாரோ ஒரு சாதாரண மனிதர் உன்னை ஒருவருக்கு அறிமுகப்படுத்தியதுதான் காரணமா? அப்படி என்றால் அவர்தான் உனது இணைப்பாளர். பிரபஞ்சத்தின் இந்த மர்மமான வலைப்பின்னலில் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். யாரையும் குறைவாக மதிப்பிடாதே, யாரையும் உதாசீனப்படுத்தாதே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை உன் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த தெரிந்தவன் நீ என்றால் நீயும் ஒரு தேர்ந்த படைப்பாளிதான். இந்த தற்காலிக பாலங்களும் இணைப்பாளர்களும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கிறார்கள். விழித்திரு, உனது வெற்றி ஒரு கைகுலுக்கலில் கூட தொடங்கலாம். சில நேரங்களில் நாம் வாழ்க்கை பயணத்தில் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் அந்த ஓட்டம் எதை நோக்கி என்பது நமக்கே தெரியாமல் போய்விடும். நாம் வாழத் தொடங்கி விடுவோம். ஆனால் அந்த வாழ்க்கை யாருக்கானது என்பதில் ஒரு பெரிய குழப்பம் வந்துவிடும். உலகத்தின் இரைச்சலில் சிக்கி சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே நமது லட்சியம் என்று நாம் தப்பு கணக்கு போட்டு விடுவோம். பணத்தை தேடியும் புகழை தேடியும் ஓடும் இந்த பந்தயத்தில் நாம் நமது உண்மையான முகத்தையே இழந்து ஒரு போலியான முகமூடியை அணிந்து கொண்டிருப்போம். நீ யாராக பிறந்தாயோ, உன் ஆத்மா எதை சாதிக்க துடித்ததோ அந்த உண்மையான நீ ஒரு இருட்டு அறைக்குள் பூட்டி வைக்கப்பட்டு கிடப்பான். அப்போதுதான் பிரபஞ்சம் மிகவும் நுணுக்கமான ஒரு வேலையை செய்யும். உனது அடையாளத்தை உனக்கே மீண்டும் ஒரு முறை காட்ட உனது தூசு படிந்த கனவுகளை தட்டி எழுப்ப பிரபஞ்சம் நினைவூட்டுபவர்களை தி ரிமைண்டர்ஸ் உனது பாதையில் குறுக்கிட வைக்கும். இவர்கள் பெரும்பாலும் உனது கடந்த காலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். உனது பழைய பள்ளி நண்பனாகவோ, உனது திறமையை முதலில் பாராட்டிய ஆசிரியராகவோ அல்லது உனது உண்மையான இயல்பை தெரிந்த ஒரு உறவினராகவோ இவர்கள் இருப்பார்கள்.
இவர்கள் உன்னிடம் வந்து ஒரு சாதாரண கேள்வியை கேட்பார்கள், ஆனால் அந்த ஒரு கேள்வி உனது ஆன்மாவை உலுக்கி எடுக்கும். நீ அன்று அந்த ஓவியத்தை எவ்வளவு அழகாக வரைவாய், இப்போது ஏன் வரைவதில்லை என்றோ, அல்லது நீ பெரிய எழுத்தாளனாக வேண்டும் என்று அன்று கனவு கண்டாயே, இப்போது எதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறாய் என்றோ அவர்கள் கேட்கும்போது உனது போலி முகமூடி சுக்குநூறாக உடையும். நீ யாரென்று நீயே மறந்த வேளையில் உனது பழைய பிம்பத்தை கண்ணாடியில் காட்டுவது போல இவர்களின் சொற்கள் இருக்கும். இவர்கள் உனது கனவுகளின் காவலர்கள். நீ ஒரு chosen one ஆக இருக்கும்போது நீ உனது பாதையிலிருந்து விலகிச் செல்வதை பிரபஞ்சம் ஒருபோதும் விரும்பாது. அதற்காகவே இவர்களை அனுப்பி உனது இதய துடிப்பை மீண்டும் உனக்கு கேட்க வைக்கும். இவர்கள் உனது முன்னேற்றத்தை தடுப்பவர்கள் அல்ல, மாறாக நீ தவறான பாதையில் முன்னேறிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி உனது உண்மையான லட்சிய பாதைக்கு உன்னை திருப்பி விடுபவர்கள். இந்த உலகம் உனக்கு கொடுத்த அழுத்தத்தால் நீ கைவிட்ட உனது கலைத்திறன், உனது வீரம், உனது கருணை போன்ற உயரிய பண்புகளை மீண்டும் மீட்டெடுக்கவே இவர்கள் வருகிறார்கள். இவர்களுடன் பேசும் அந்த சில நிமிடங்கள் உனது பல ஆண்டுகால சோர்வை நீக்கி உனக்குள் ஒரு புதிய சக்தியை பாய்ச்சும். நீ இழந்தது உனது பொருள்களை அல்ல, உனது ஆத்மாவின் ஒரு பகுதியை என்பதை இவர்கள் உணர வைப்பார்கள். உனது கனவை உனக்கு நினைவூட்டிய அந்த மர்ம மனிதர் யார் என்று உனக்கு இப்போது தோன்றுகிறதா? அவரை வெறுமனே ஒரு பழைய நண்பராக பார்க்காதே. அவர் உனது ஆத்மாவின் திசைகாட்டியை சரிசெய்ய பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். இந்த நினைவூட்டுபவர்கள் எப்போதும் சொற்களால் மட்டுமே பாடம் சொல்ல மாட்டார்கள். சில நேரங்களில் ஒரு தற்செயலான சந்திப்பின் மூலம் அவர்கள் அடைந்திருக்கும் நிலையை நீ பார்க்கும்போது உனது பழைய லட்சியம் உனக்குள் தீயாக பற்றிக்கொள்ளும். அவனால் அந்த பாதையில் செல்ல முடிகிறது என்றால் என்னால் ஏன் முடியாது என்ற ஆரோக்கியமான பொறாமை கலந்த ஒரு தெளிவு உனக்குள் பிறக்கும். இவர்கள் உனது ஈகோவை தூண்டுவதில்லை, உனது ஆன்மாவின் தேடலை தூண்டுகிறார்கள். நீ ஒரு இயந்திரத்தைப் போல ஓடிக்கொண்டிருக்கும் போது நிறுத்து. நீ மனிதனாக பிறந்ததே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தத்தான் என்று உன் காதுகளில் ரகசியம் பேசுவார்கள். இவர்களின் வருகைக்கு பிறகு உனது அன்றாட வேலைகளில் உனக்கு ஒருவிதமான அந்நியத்தன்மை தோன்றும். அது ஒரு நல்ல அறிகுறி, ஏனெனில் நீ உனக்கான வேலையை செய்ய தொடங்கப் போகிறாய் என்பதற்கான தொடக்கம் அது. நன்றியுணர்வு என்பது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி என்பதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். உனது அடையாளத்தை உனக்கு திருப்பிக் கொடுத்த அந்த மனிதரை நினைத்துப் பார். அவர் செய்த அந்த சிறு உதவி உனது வாழ்க்கையை ஒரு மாபெரும் காவியமாக மாற்றப் போகிறது. நண்பனே, நீ ஒரு தேர்ந்த படைப்பாளி, கிரியேட்டர். நீ பிறப்பதற்கே ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நீ மறந்தாலும் பிரபஞ்சம் மறக்காது. அதனால்தான் நீ சோர்வடையும் போதெல்லாம் இது போன்ற நினைவூட்டுபவர்களை உன் வாழ்வில் அது அனுப்பி வைக்கிறது. நீ உனது ஆன்மாவின் அழைப்பிற்கு செவி கொடுக்க தயாராக இருக்கிறாயா? உனது பழைய கனவுகள் மீண்டும் உயிர்த்தெழத் தொடங்குகிறதா? ஆம் என்றால் நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய். இந்த உலகம் உனக்கு கொடுத்த காயங்களை மறந்து உனது உண்மையான பலத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கு. நினைவூட்டுபவர்கள் உனக்கு காட்டிய அந்த பாதை கடினமானதாக இருக்கலாம், ஆனால் அது மட்டும்தான் உனக்கான பாதை. உனது அடையாளத்தை நீ மீட்டெடுக்கும் அந்த நொடியில் உன்னை சுற்றியுள்ள உலகம் ஒரு புதிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும். உனது சந்திப்புகள் அனைத்தும் தற்செயலானவை அல்ல, அவை உனது தலைவிதியை செதுக்கும் மர்ம கவிதைகள். விழித்திரு, உனது கனவு உனக்காக காத்திருக்கிறது. உனது பழைய அடையாளத்தை நீ மீட்டெடுத்த பிறகு உனது ஆழ்மனதில் ஒரு சிறு நெருப்பு எரிய தொடங்கியிருக்கும். ஆனால் அந்த நெருப்பு ஒரு காட்டுத்தீயாக மாறி உனது லட்சியத்தை அடைய வேண்டுமானால் அதற்கு ஒரு பெரும் காற்று தேவை. நீ யார் என்று தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, நீ செயல்பட தொடங்க வேண்டும். பிரபஞ்சம் ஒருபோதும் தேங்கி கிடக்கும் ஆன்மாக்களை விரும்புவதில்லை, அது எப்போதும் இயக்கத்தையே மூவ்மெண்ட் ஆராதிக்கிறது. நீ ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கும் போது உனது தயக்கங்களை உடைத்து எறியவும் உனது சோம்பலை துரத்தவும் பிரபஞ்சம் தூண்டுகோள்களை த கேட்டலிஸ்ட் உனது வாழ்வில் நுழையச் செய்யும். இவர்கள் உனது ஆசிரியர்களோ அல்லது உனது வழிகாட்டிகளோ அல்ல, இவர்கள் உனது ஆத்மாவின் எஞ்சினை இயக்கும் ஒரு சிறிய ஸ்பார்க் போன்றவர்கள். இவர்களுடன் நீ பேசும் அந்த ஒரு சில நிமிடங்கள் அல்லது அவர்கள் தற்செயலாக உன்னிடம் சொல்லும் அந்த ஒரு வரி உனது மூளையில் ஒரு புதிய மின்னலை உருவாக்கும். நீ பல மாதங்களாக, ஏன் பல ஆண்டுகளாக தள்ளி போட்டுக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை இவர்களின் ஒரு சிறிய தூண்டுதலால் நீ அன்று மாலையே துணிந்து செய்ய தொடங்குவாய். இவர்கள் உனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்ட மாட்டார்கள், ஆனால் உன்னால் ஏன் இப்போதே செய்ய முடியாது என்ற கேள்வியின் மூலம் உன்னை செயல்பட வைப்பார்கள். உனது தயக்கத்தை இவர்களின் வார்த்தைகள் சுட்டெரிக்கும். இவர்கள் பெரும்பாலும் உனது வெற்றியை பற்றி பெரும் கனவு காண்பவர்களாக இருக்க மாட்டார்கள். சொல்லப்போனால் அவர்கள் உனது லட்சியத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஒரு ரயில் பயணத்தில் உன்னிடம் பேசும் ஒரு பெரியவர் அல்லது ஒரு தேநீர் கடையில் நீ கேட்கும் ஒரு அந்நியரின் உரையாடல் கூட உனக்கு ஒரு தூண்டுகோலாக அமையலாம். ஆனால் அந்த உரையாடலுக்கு பிறகு உனது மனநிலை முற்றிலும் மாறியிருக்கும். இதுவரை நான் எதற்காக காத்திருந்தேன் என்ற குற்ற உணர்வை நீக்கி இனி நான் ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டேன் என்ற வைராக்கியத்தை உனக்குள் விதைப்பதே இவர்களின் பிரபஞ்ச பணி. இவர்கள் உனது வாழ்க்கையில் ஒரு வினையூக்கியைப் போல செயல்படுவார்கள். வேதியியலில் ஒரு வினையூக்கி எப்படி ஒரு மாற்றத்தை மிக வேகமாக நிகழ்த்திவிட்டு தான் மட்டும் மாறாமல் இருக்குமோ அப்படியே இவர்களும் உனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திவிட்டு தங்களின் பாதையில் சென்று விடுவார்கள். நீ தயங்கிக் கொண்டிருந்த ஒரு வணிகத் திட்டமோ அல்லது நீ தொடங்க நினைத்த ஒரு கலையோ இவர்களின் வருகைக்கு பிறகு ஒரு வேகத்தை பெறும்.
இவர்களை நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டால் உனது வெற்றியின் காலம் பாதியாக குறையும். இந்த தூண்டுகோல்கள் சில நேரங்களில் உனது ஈகோவை சீண்டுபவர்களாகவும் இருக்கலாம். உனது திறமையை யாரோ ஒருவர் சந்தேகிக்கும் போது நான் யார் என்று காட்டுகிறேன் என்ற அந்த பிடிவாதம் உனக்குள் பிறக்கும் அல்லவா? அந்த பிடிவாதத்தை தூண்டிவிடவே பிரபஞ்சம் சில நேரங்களில் விமர்சகர்களை கூட தூண்டுகோல்களாக அனுப்பும். அவர்கள் உன்னை காயப்படுத்தவில்லை, உனது ஆத்மாவின் வேகத்தை அதிகரிக்கிறார்கள். ஒரு பந்தய குதிரைக்கு சாட்டையடி விழுந்தால் அது இன்னும் வேகமாக ஓடும். அதுபோலவே பிரபஞ்சம் உனக்கு தரும் இந்த சாட்டையடிகள் உன்னை உனது இலக்கை நோக்கி தள்ளுகின்றன. நீ இப்போதே சிந்தித்துப் பார், உனது வாழ்க்கையில் நீ எடுத்த மிகப்பெரிய முடிவுகளுக்கு பின்னால் யாரோ ஒருவரின் ஒரு சிறிய சொல் அல்லது ஒரு செயல் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறதா? அந்த ஒரு நிமிட உரையாடல் இல்லை என்றால் இன்று நீ இந்த நிலையில் இருந்திருப்பாயா? அப்படி ஒரு தருணம் உன் வாழ்வில் இருந்தால் அதை நினைத்து ஒரு கணம் சிலிர்த்துப் பார். அந்த மனிதர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் உனது வேகத்தை நிர்ணயிக்க பிரபஞ்சத்தால் ஏவப்பட்ட ஒரு சக்தி. நீ ஒரு தேர்ந்த படைப்பாளியாக மாற வேண்டுமானால் உனது சோம்பலையும் தயக்கத்தையும் நீ முதலில் கொல்ல வேண்டும். அதற்கு இந்த தூண்டுகோல்களை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் உனக்கு தரும் அந்த உந்துதலை, மொமெண்டம், நீ ஒருபோதும் வீணடிக்க கூடாது. ஒரு கல் உருளத் தொடங்கினால் அது மலையிலிருந்து கீழே விழும் வரை அதற்கு ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ உனது சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த தூண்டுகோல்கள் உன் வாழ்வில் வரும்போது உனது இதயம் படபடக்கும், உனது கைகள் ஏதோ ஒன்றை செய்ய துடிக்கும், உனது மூளை 1000 யோசனைகளை உற்பத்தி செய்யும். அந்த தருணத்தை அப்படியே பற்றிக்கொள். அதுதான் பிரபஞ்சம் உனக்கு தரும் பச்சை விளக்கு. உனது தயக்கத்தை உடைத்த அந்த மனிதர் உன் நண்பராக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், அல்லது ஒரு முகம் தெரியாத அந்நியராக இருக்கலாம். எவராக இருந்தாலும் அவர் உனது வளர்ச்சிக்கு தேவையான எரிபொருளை நிரப்ப வந்தவர். நண்பனே, நீ இப்போது ஒரு அதிவேக பயணத்தில் இருக்கிறாய். உனது அடையாளத்தை நீ அறிந்து கொண்டாய், உனது தடைகளை உடைத்து விட்டாய். இப்போது உனது வேகம் அதிகரித்திருக்கிறது. இந்த பயணத்தில் உனக்கு தேவைப்படும் கடைசி மற்றும் மிக முக்கியமான ஆதரவு என்ன தெரியுமா? இந்த அத்தனை வேகத்தையும் இந்த அத்தனை மாற்றங்களையும் தாங்கிக் கொள்ளவும் உனது இறுதி மூச்சு வரை உன்னுடன் நிற்கவும் கூடிய ஒரு ஆத்மார்த்தமான உறவு. அந்த உறவை பற்றித்தான் நாம் நமது பயணத்தின் இறுதி பகுதியில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன் உனது வேகத்தை தூண்டிய அந்த தருணத்தை பற்றி ஆழமாக சிந்தித்து அந்த நன்றியை பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பி. நீ எவ்வளவு வேகமாகவும் விழிப்புணர்வோடும் செயல்படுகிறாயோ அவ்வளவு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உனக்கு முன்னால் விரிவடையும். விழித்திரு. உனது முன்னேற்றத்தை தூண்ட ஒரு பிரபஞ்ச காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கை எனும் இந்த பெருங்கடலில் இதுவரை நாம் பார்த்த அந்த புயல்களும் கரடுமுரடான ஆசிரியர்களும் தற்காலிக பாலங்களும் உனது வேகத்தை தூண்டிய அந்த தூண்டுகோல்களும் உன்னை ஒரு செதுக்கப்பட்ட சிலையாக மாற்றியிருக்கும். நீ இப்போது முன்பை விட பலமானவன், தெளிவானவன். ஆனால் ஒரு சோசன் ஒன்னாக இந்த விழிப்புணர்வு பயணம் என்பது பல நேரங்களில் மிகவும் தனிமையானது. நீ உயர பறக்க தொடங்கும் போது உன்னுடன் பறக்க இங்கே ஆட்கள் குறைவாகவே இருப்பார்கள். நீ உனது பழைய பிம்பங்களை உடைத்துவிட்டு புதிய மனிதனாக பிறக்கும் போது உனது பழைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உன்னை பைத்தியக்காரனாக கூட பார்க்கலாம். அந்த தனிமை உன்னை வாட்டும் போது உனது ஆன்மா ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை தேடும். அப்போதுதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசாக அந்த மகா ரகசிய மனிதர்கள் உன் வாழ்வில் நுழைவார்கள். இவர்களை நாம் ஆத்மார்த்தமான நங்கூரங்கள் என்று அழைக்கலாம். இவர்கள் உனது வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை உன்னுடனே பயணிப்பவர்கள். இவர்களின் அன்பு என்பது ஒரு வணிகம் அல்ல, அது நிபந்தனையற்றது. உன்னிடம் பணம் இருக்கும்போது உன்னை தேடி வருபவர்கள் அல்ல இவர்கள். உன்னிடம் எதுவுமே இல்லாத போது, நீ ஒரு இருட்டு அறையில் முடங்கி கிடக்கும் போது உனது கைகளை பிடித்துக் கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் அந்த ஒரு சில ஆன்மாக்கள் தான் இவர்கள். இவர்களை பெறுவதற்கு நீ மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த ஆத்மார்த்தமான நங்கூரங்கள் உன் வாழ்வில் நுழைவதற்கு முன் நீ அந்த வலிகளையும் கசப்பான பாடங்களையும் உனது பழைய அடையாள மீட்பையும் கடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீ உன்னை முழுமையாக நேசிக்க கற்றுக்கொள்ளும் வரை பிரபஞ்சம் இவர்களை உன்னிடம் அனுப்பாது. இவர்களின் பணி உனக்கு பாடம் கற்பிப்பதோ அல்லது உன்னை தூண்டிவிடுவதோ அல்ல. இவர்களின் பணி உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வது. உலகமே உன்னை பார்த்து சிரிக்கும் போது உனது காயங்களுக்கு மருந்தாக இருப்பவர்கள் இவர்கள். உனது ஒவ்வொரு வெற்றியையும் தங்களின் வெற்றியை விட பெரியதாக கொண்டாடுவார்கள். உனது தோல்வியில் நீ சோர்ந்து விழும்போது உன்னை தூக்கிச் சுமக்கும் பலம் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் உனது வாழ்க்கை துணையாகவோ உன்னை பெற்ற தாய் தந்தையாகவோ அல்லது உனது உண்மையான ஒரு நண்பனாகவோ இருக்கலாம். ஆனால் இவர்களின் ஆன்மா உனது ஆன்மாவோடு ஒரு நுட்பமான நூலால் பிணைக்கப்பட்டிருக்கும். இவர்களுடன் நீ பேசும் அந்த மௌனம் கூட ஒரு மொழியாக இருக்கும். நீ எதையும் விவரிக்க தேவையில்லை. உனது கண்களை பார்த்தே உனது மனதின் பாரத்தை புரிந்து கொள்ளும் மகாசக்தி இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் உன் வாழ்வில் இருக்கும் வரை நீ இந்த உலகத்தின் எந்த பெரிய சவாலையும் ஒற்றையாளாக எதிர்கொள்ளும் துணிவை பெறுவாய். நண்பனே, நாம் இந்த பயணத்தின் இறுதி நொடிகளில் இருக்கிறோம். நாம் பார்த்த அத்தனை மனிதர்களும் உனது வாழ்க்கையை ஒரு முழுமையான காவியமாக மாற்றவே வந்தார்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டேன், உனது வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு நபர் யார் என்று. இப்போது இந்த வீடியோவின் முடிவில் மீண்டும் உனது இதயத்தை தொட்டு ஒரு கேள்வியை கேள். உனது அத்தனை பலவீனங்களையும் தெரிந்து வைத்தும் உன்னை இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு ஆத்மார்த்த நங்கூரம் யார்?
அந்த நபரின் பெயரை அல்லது அவரை பற்றிய ஒரு வரியை இந்த வீடியோவின் இறுதி மரியாதையாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடு. நன்றியுணர்வு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மாபெரும் அதிர்வு. நீ யாருக்கு நன்றி செலுத்துகிறாயோ அவர்களைப் போன்ற இன்னும் பல உன்னதமான மனிதர்களை பிரபஞ்சம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ரகசிய பயணம் உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்திருந்தால் இப்போதே இந்த வீடியோவை உனக்கு மிகவும் நெருக்கமான அந்த ஆத்மார்த்தமான நங்கூரத்திற்கு பகிர்ந்து கொள். ஏனென்றால் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதே ஒரு மேன்மையான ஆன்மாவின் அடையாளம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தேடலில் தொடர்ந்து எங்களோடு பயணி. நீ ஒரு chosen one, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதற்கான அத்தனை அடையாளங்களும் உனக்குள் இருக்கின்றன. இறுதியாக ஒன்று, இந்த உலகம் உனக்கு அனுப்பும் அத்தனை மனிதர்களையும் அன்போடு வரவேற்க கற்றுக்கொள். உன்னை வதைப்பவர்கள் உன்னை செதுக்குகிறார்கள், உன்னை நேசிப்பவர்கள் உன்னை தாங்குகிறார்கள். யாரையும் வெறுக்காதே, எதற்கும் வருந்தாதே. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு தேவ ரகசியம். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு செய்திதான். அந்த செய்தியை படித்துவிட்டு உனது இலக்கை நோக்கி துணிச்சலோடு நகரு. இந்த பிரபஞ்சம் உனக்காக காத்திருக்கிறது. நீ ஒரு மகா சக்தியாக விஸ்வரூபம் எடுக்கும் அந்த நொடிகளை காண. உனது பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. நீ சந்திக்கும் அடுத்த மனிதர் உன் வாழ்க்கையின் எந்த பக்கத்தை மாற்றப் போகிறார் என்று ஆவலோடு காத்திரு. உனது ஒவ்வொரு மூச்சும் ஒரு ரகசியம், உனது ஒவ்வொரு அசைவும் ஒரு அதிசயம். இந்த உலகம் ஒரு கண்ணாடி, அதில் நீ பார்க்கும் அத்தனை பிம்பங்களும் உனது வளர்ச்சியின் படிக்கட்டுகள். நாம் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தோடு சந்திப்போம். அதுவரை விழித்திரு. உனது ஆன்மா ஒரு பேரொளியாக பிரகாசிக்கட்டும்.